அல்பானி என்ன சொல்றாருன்னு சொன்னால் ஆரம்ப 10 வசனம் என்ற அந்த அறிவிப்பு தான் மிகவும் சரியானது அப்படின்னு சொல்றாரு. யார் ஆரம்ப 10 வசனங்களை சூரத்துல் கஹ்ஃப்ல மனனம் எடுக்கிறாரோ உசிம மின் ஃபித்னதி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய அதாவது ஃபித்னாலிருந்து அவர் என்ன செய்வார், பாதுகாக்கப்படுவார். அப்போ இன்னொரு சில அறிவிப்புகள் அவருக்கு ஃபவாத்திஹ சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்ப வசனங்களை யார் ஓதுகிறார்களோ அவருக்கு தஜ்ஜாலுடைய ஃபித்னாலிருந்து அவருக்கு என்ன செய்யும், பாதுகாப்பு கிடைக்கும். இது இரண்டாவது சிறப்பு. வேற என்ன சிறப்பு? அவ்வளோதான். அதுக்கு என்னது சிறப்பு இருக்குது. ரைட். அடுத்தாக மூன்றாவது அம்சம் என்னன்னு சொன்னால், இந்த சூரத்துல் கஹ்ஃப் இறக்கப்படுவதற்கு ஒரு காரணம் சொல்வார்கள். சபபு நுசூல் உண்டு. என்ன காரணம்? இல்லை சூரத்துல் கஹ்ஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்படுவதற்கு ஒரு காரணம். அதாவது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள உண்மையாளரா இல்லையா அப்படி என்று நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி இடத்துக்காக வேண்டி உக்பா இப்னு அபி முஆய்த்தும் இன்னொரு ஒருவரும் காஃபிர்கள் இன்னொருவரும் எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் மதீனாவாசிகள் உள்ள யூதர்களோட மத குருமார்களை சந்திக்க போகிறாங்க. யூத மத குருமார்களை சந்திப்பதற்காக போகிறாங்க. அப்போ போன உடனே இந்த தூதர் உண்மையாளரா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா 3 கேள்வி கேளுங்க. வணங்கிட்டா 3 கேள்வி கேளுங்க. குகையில் ஒதுங்கிய அந்த இளைஞர்களுடைய காலத்தை பற்றியும் அந்த செய்தியை பற்றி கேளுங்க. அன் ரஜுலின் தவ்வாஃபின், உலகம் முழுமையாக சுற்றி வந்த ஒரு மனிதரை பற்றி என்ன செய்ய கேளுங்க. அதே போல் இஸ்அலுஹு அனிர் ரூஹ், உயிரை பற்றியும் நீங்கள் என்ன செய்ய கேளுங்க. அவர் உங்களுக்கு பதில் சொன்னால் அவர் நபி தான், சரியான பதிலை சொன்னால் அவர் நபி தான், அப்படி இல்லை என்று அவர் நபி இல்லை அப்படின்னு சொன்னதாகவும், அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இந்த செய்தியை கேட்டதாகவும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 நாள் என்ன செய்ய டைம் தாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்டதாகவும், அல்லது 3 நாள் டைம் தாங்க கேட்டதாகவும், 15 நாளாகியும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, பதில் சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதில் சொல்லவில்லை. அப்போ 15 நாளைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, குர்ஆன் வசனம் இறங்குது. ரசூலுல்லாஹ்களுக்கு அந்த பதில் லேட் ஆகினதுக்கு காரணம் வலம் யஸ்தஸ்னி, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு வாக்களிக்கிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலை, சொல்லவில்லை. அந்த இன்ஷா அல்லாஹ் சொல்லாதனால் அல்லாஹு தஆலா என்ன, அதாவது அதை லேட் ஆக்கினான்னா அந்த சூரத்திலே வரும் என்னது, நீங்கள் எந்த ஒன்றுக்கு செய்வதாக இருந்தாலும் இன்னி ஃபாயிலுன் கதன், இன்னி ஃபாயிலுன் தாலிக்க கதா, நான் நாளைக்கு அதை செய்வேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம், இல்லா யஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினாலே தவிர என்று சொல்லுங்க என்று அந்த வசனத்துக்கு ஒத்த மாதிரியான ஒரு காரணம் இது. வணங்கிட்டா அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்துக்கு பதில் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. உயிரை பொறுத்த வரைக்கும் அது என்ன, இறைவனது அறிவில் உள்ளது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சம் தாண்டி அல்லாஹ் தஆலா பதில் சொன்னதாகவும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க. இதில் இந்த செய்தி ஆதாரம் இல்லாத செய்தி, லைஃபான செய்தி. இந்த காரணம் சூரத்துல் கஹ்ஃபுக்கு இப்படி ஒரு சபப் இருப்பது என்பது ஆதாரம் இல்லாத பலகீனமான செய்தி. இந்த செய்தி இப்னு இஸ்ஹாக் தனது சீராண்ட நூலில் பதிவு செய்கிறாரு. பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த அறிவிப்பாளர் வரிசையில் அறியப்படாத ஒரு ஹெப்தை சேர்ந்த ஒரு அறிவிப்பாளர் வராரு. அவரை பற்றி எந்த தகவலும், அவரை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் என்னது இல்லை, அறியப்படாத மஜ்ஹூலான, அவரை பற்றியான எந்த தகவலும் இல்லாத ஒரு அறிவிப்பாளர் வாராரு. எனவே அந்த செய்தி என்னது, பலகீனமான செய்தி. அடுத்து அந்த செய்தியை பார்க்குற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள டெஸ்ட் பண்ணுறாங்க அவருடைய உண்மை தன்மை சம்பந்தமாக. ரசூலுல்லாஹ் 3 நாளைக்கு பிறகு பதில் சொல்கிறேன்னு சொல்கிறது பொருத்தம் இல்லை. ஏன், இதே செய்தி அவங்க யூதர்கள்ட்ட கேட்டு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லிக்கலாம்னு சிம்பிளாக செய்யலாம். அந்த யூதர்களுக்கு தெரிஞ்சுதானே இருக்குது, மதீனாவில் உள்ள யூதர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. அதனால் நேராக போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டு என்ன, ரசூலுல்லாஹ் யூதர்கள்ட்ட ஏற்கனவே என்ன, யூதர்கள்ட்ட இருந்து செய்தி எடுத்து தான் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் செய்தி சொல்கிறாங்கன்ட்டு தான் கிறிஸ்தவ யூதர்களுடைய குற்றச்சாட்டு. அப்போ ஈஸியாக போயிடும். என்ன, ரசூலுல்லாஹ் 15 நாள் டைம் எடுத்து சொன்னால் ஏற்கனவே கேட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறான், வஹி தான் வரணும்ன்ற அவசியம் இல்லை. ஏற்கனவே தெரிஞ்ச மக்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்கன்ற அர்த்தம் என்ன செஞ்சிடும், அதில் ஆகிவிடும். அடுத்து மக்கத்து காஃபிர்கள் இவ்வளோ பெரிய ஒரு அறிவு பொறுமையில் இருக்கல, என்ன ரசூலுல்லாஹ்களை அவங்க ஆய்வில்லாமல் இவரை நம்ப முடியாது, ஒரு நம்பகமான தகவல் இருந்தால் இவரை நம்பலாம் என்பதற்காக ரசூலுல்லாஹ் நம்பாமல் இருந்த மாதிரி இருக்கிறதுல, ரசூலுல்லாஹ் உண்மையாளர் நேர்மையானவர் பொய் சொல்ல மாட்டார் என்று தெரிஞ்சுன்னு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, மறுத்தாங்க. அவங்களுக்கு இப்படி பெரிய ஒரு ஆய்வு ஒன்று என்ன தேவையில்லை, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏற்கனவே. எனவே இது ஒரு என்ன, இந்த செய்தி ஆதாரமற்ற தன்மை உள்ள ஒரு செய்தி. அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இந்த சூரத்துல் கஹ்ஃபை பொறுத்த வரைக்கும் மக்காவில் இறங்கிய சூரா என்பது தான் தஃப்சீர் அறிஞர்களுடைய கருத்து. ரைட்டா? அப்போ மக்கியா மதனியான்னு சொல்லுவாங்க. மக்கியாண்டா என்ன, மதனியாண்டா என்ன? மக்காவில் இறங்கினா மக்கியா, ஹிஜ்ரத்துக்கு அதாவது முன்னாடி இறங்கி இருந்தால் அது என்ன, மக்கா வசனங்கள். ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி இறங்கி இருந்தால் அது மதீனா வசனங்கள். இறங்கின இடத்தை பொறுத்தல்ல. உதாரணமாக அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி இறங்கினது மக்கால, ஆனால் இறங்கினது ஹிஜ்ரத்துக்கு பிறகு. இறங்கியது எப்பொழுது, அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அதாவது இறங்கியது எப்பொழுது, ஹிஜ்ரத்துக்கு பிறகு. அப்போ ஹிஜ்ரத்துக்கு பிறகு இறங்கியதுனால அது மக்கால இறங்கினதுக்காக மக்கா வசனம் ஆகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜில் இருக்கிற நேரத்தில் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்ற வசனம் இறங்குது. அப்போ இறங்கின இடம் எது,
மக்கா. அப்போ அதுக்கு என்ன நம்ம மக்கியான்னு சொல்லிடக்கூடாது. ஆனால் பதில் ஹிஜ்ரத்துக்கு புறவு இறங்கினா, அதனால தான் என்னது. அதே போல் சில வசனங்கள் மதீனாவில் இறங்கியிருக்கும், ஆனால் அது மக்கா காலத்தில் இறங்கிக்கும். காலம் தான் முக்கியம். ஹிஜ்ரி 13க்கு புறவு, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்ச புறவு இறங்கினா அதுக்கு பேர் என்ன, மதனியா. விளங்கிட்டா. முந்தி இறங்கினோம்னா அதுக்கு பேர் மக்கியா. இடத்தை பொறுத்தல, எந்த இடத்துல இறங்கினாங்கன்றதில்ல. இறங்கினே உதாரணத்துக்கு இறங்கின ஒருவேளை தபூக்கில் இறங்கிக்கும், அப்போ தபூக்கியான்னு என்ன செஞ்சிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. இடத்தை பொறுத்தல்ல, அது காலத்தை பொறுத்து. ஹிஜ்ரத்துக்கு முந்தியா ஹிஜ்ரத்துக்கு பிந்தியான்றது, மக்கி மதனின்றது அதுதான். இப்போ இதாஜான சூறான்னு பார்த்தீங்கன்னா மக்கால் இறங்கின சூரத்தோடு சேர்த்திருப்பாங்க, சின்ன சூறா. ஆனால் இறங்கினது ஹிஜ்ரத்துக்கு புறவு. ஏன்னா என்ன வருது, மக்கா வெற்றியை பற்றி செய்தி என்ன செய்தி வருது. எனவே ஹிஜ்ரத்துக்கு முந்தி ஹிஜ்ரத்துக்கு பிந்திய அடிப்படையில் இதில் இந்த சூரத்துல் கஹ்ஃப் எல்லாருமே தஃப்சீர் அறிஞர்கள் ஒரு சில வசனங்களை மட்டும் விதிவிலக்காக சொல்கிறாங்க. மற்றபடி இது என்ன மக்கால் இறங்கிய சூரத்தாகத்தான் சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு வேளை இந்த லைஃபான செய்தியும் காரணமாக இருக்கலாம். எது, அந்த ரசூலாங்க சபபு நுசூல், ரசூலாங்கிட்ட கேட்குறாங்களே, இப்போ அந்த செய்தியை பார்த்தா அது எந்த காலத்தை குறிக்குது, மக்கால. அதுவும் ஒரு காரணமாக என்ன செய்யலாம், இருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஆனால் இது அதாவது மக்கியா சூரா என்றதான் இஸ்லாமிய அறிஞருடைய கருத்து. மொத்தம் எத்தனை வசனம் இருக்குது, 110 வசனம் என்ன செய்யுது அதில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சூரத்துல் கஹ்ஃப்ல வல் யதலத்தஃப், அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஹைலைட் பண்ணி போட்டிருப்பாங்க. குர்ஆனுடைய நடுவுன்னு சொல்லி என்னது எழுத்தை எண்ணி அப்படி என்ன செஞ்சிருப்பாங்க, அப்படின்னு போட்டிருப்பாங்க சூரத்துல் கஹ்ஃபான இடத்துல. ரைட். இப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய தஃப்சீரை இப்போ என்ன செய்கிறோம், ஆரம்பிக்கிறோம். இதில் நம்ம தஃப்சீர் எப்படி செய்ய போகிறோம்னு சொன்னால், எதுக்கு தஃப்சீர் தேவையோ அது மட்டும்தான், எதுக்கு தஃப்சீர் தேவையோ அதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்கிறோம், தஃப்சீர் செய்ய போகிறோம். இன்றைக்கு முடிஞ்ச அளவுக்கு 20 வசனங்களை நாங்கள் என்ன செய்வோம், அதுக்கு நம்ம கண்டினியூவாக இன்ஷா அல்லாஹ் முடிப்போம். அதாவது எதுக்கு தஃப்சீர் தேவை அதுக்கு மட்டும் தேவையில்லைன்னு சொன்னால் விரிவான விளக்கங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம மொழிபெயர்ப்பு இருந்தாலே என்ன போதுமானது. ஆனால்